الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. السلام عليكم ورحمة الله وبركاته. தங்களது மேலான ஜகாத் சதகா ஃபித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் தங்களது இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضينا بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا. அனைத்து புகழும் மகிழங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் முறித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபுஅ தாபியன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கின்ற எல்லாரும் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் சார்பாக யூடியூப் வலைதளத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற இந்த தொடர் பயான் நிகழ்ச்சியிலே தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இந்த வருடத்தினுடைய ரமலானினுடைய தொடர் பயான் நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக முன்னொரு காலத்தில் என்ற பொது தலைப்பிலே இன்றைய 16வது தொடரில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, சிறிய தலைப்பு என்னன்னு சொன்னால், ஜுரைஜ் என்றொரு மனிதர் இருந்தார் அப்படின்றது தான் இன்னைக்கான டாபிக். சில பலரும் இதை கேட்டிருக்கலாம், ஏன்னா இருந்தாலும் இன்ஷால்லா ஒரு ஞாபகமூத்தலாகவும் படிப்பினையாகவும் இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், இதை நினைவுறுத்த விரும்புகிறேன். சரி, நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு குறிப்பு ஒன்று பார்த்தோம். இந்த குழந்தைகள் பேசியது, தொட்டில் குழந்தை பேசியது அப்படின்னு சொல்லிட்டு 3 4 அப்படின்னு பார்த்தோம். 4 நபர்களை பார்த்தோம். அதில் ஒன்று ஜுரைஜுடைய சம்பவத்தில் வரக்கூடிய குழந்தை. அதுதான் நம்ம இன்னைக்கு இன்ஷால்லா பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சில விஷயங்களை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் சென்ற தொடர்களில். அப்போ அப்படிப்பட்ட இந்த ஜுரைஜ் என்பவர் பனி இஸ்ரவேலை சேர்ந்த முன்னொரு காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்களில் ஒரு மக்களால் நல்லடியாராக அறியப்பட்டவர். சரியா? எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ இந்த ஆசிரமங்கள்லாம் வச்சு நடத்துகிறாங்கல்ல, எதுக்கு? மத ரீதியான ஊன்றுகோல் ஏற்பட்டு அதன் அடிப்படையில் செயல்பாடுகளை துரிதப்படுத்துவது, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது, இறைவனை அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி இப்போ உள்ள இருக்கிற மாதிரி ஜுரைஜ் அப்படிங்கிற ஒரு மனிதர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், பனி இஸ்ரவேலை சேர்ந்த மனிதர் அல்லாஹ் மீது மிகவும் பற்றுள்ளவர், ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், உறுதி உள்ளவர் என்பதை வரக்கூடிய நிகழ்வுகள் உணர்த்தும் இன்ஷா அல்லாஹ். அதே சமயத்தில் எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவர் தனியாக அதே மாதிரி ஒரு இதை கட்டி ஒரு வணக்க ஸ்தலத்தை கட்டினார். வணக்க ஸ்தலத்தை கட்டி அதில் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவராக இருந்தார். மக்களுக்கு நல்லதை ஏவக்கூடியவராகவும் தீய தடுக்கக்கூடியவராகவும் இப்படியான நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு செய்யக்கூடியவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, இவருடைய நிலை எப்படி என்று சொன்னால், வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபடுறது தான் இவருடைய நிலையாக இருந்தது. அதில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் தான் இப்போ நான் பார்க்க போகிற சம்பவம். ஒரு முறை தொழுது கொண்டிருக்கிறாரு. அவருடைய தாயார் ஜுரைஜ் என்று அழைக்கிறாங்க. இவருக்கு தொழுது கொண்டிருக்கும் போது சின்ன ஒரு மனக்குழப்பம் ஏற்படுது. என்ன அப்படின்னு சொன்னால், தாயாரும் அழைக்கிறாங்க, நாம வணங்கிட்டு இருக்கிற அல்லாவுக்காண்டி வணக்க வழிபாடு செஞ்சுருக்கிறோம், போமா வானாமா என்ன செய்தி அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு தொழுகையில் ரொம்ப நேரம் யோசிக்க முடியாது வணக்க வழிபாடு இருக்கும்போது. அப்போ என்ன பண்ண அப்படி இருக்காரு, அல்லாஹ் தான் நமக்கு முக்கியமானவன், நம்ம என்ன செய்வோம், தொழுகையை கடைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லி. சரி, தாயார் பார்க்குறாங்க, சத்தம் போட்டு வரலையும் பார்க்குறாங்க, தொழுதுட்டு தான் போயிட்டாங்க. மறுமுறை அதே மாதிரி இன்னொரு சம்பவம், அதே மாதிரி இன்னொரு நிலை ஏற்படுது, ஒரு சூழ்நிலை.
அதே மாதிரியே ஜுரேஜுன்னு கூப்பிட்டு கத்துறாங்க. என்னன்னு கேட்கல. பார்த்தா அந்த நேரம் அவங்க வணக்க வழிபாடுல ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரம். வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு திரும்ப போயிடுறாங்க. ஒன்றும் சொல்லலை. ஒரு மாச்சலோட போயிடுறாங்க. 3வது முறை அதே மாதிரி நடக்குது. இப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு சரியான கடுப்பாயிருச்சு. தாயோடைய சத்தத்திற்கு பதிலளிக்க வேண்டியது என்பதும் மிக முக்கியமான ஒன்று தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர் ஜுரைஜ் என்பார் வந்து என்ன முடிவெடுத்திருக்காருன்னா, தாயா இறைவனான்னு வரும்போது இறைவனை முன்னிறுத்துறாரு. அதான் இதோட விஷயம். அதுக்காக தாயா மதிக்கல அர்த்தம் இல்லை. புரியுதுங்களா? இப்போ அதுக்கு அடுத்தபடியா இந்த தாயினுடைய கோபம் மேலிடுது. இப்படி நம்ம ஒரே கூப்பிடும் போதெல்லாம் இப்படி போய் வணக்க வழிபாடு உட்காந்துக்கிறோம், நம்ம கேட்கறது பதில் சொல்லிட்டேங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் கோபமாக மாறும் பொழுது, ஜுரைஜே நீ மௌத்தா போறதுக்குள்ள, மரணிக்கிறதுக்குள்ள விபச்சாரியுடைய கண்களில் விழிக்காமல் இருக்க மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. விபச்சார பெண்மணி ஒத்திய நீ பார்க்காம இருக்க மாட்ட, மரணிக்க மாட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி சொன்ன உடனேயே சில காலங்கள் கழியுது. ஒரு பிரச்சனை உருவாகுது. தாயினுடைய சாபம் இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் இவங்களும் கருப்பொழுக்கம் உள்ளவங்க. எந்த அந்நிய பெண்ணையும் தவறான முறையில் தீண்டாதவர், தகாத பார்வையில் பார்க்காதவர், அப்படியான ஒழுக்கமுடையவராகத்தான் மக்களாலும் அறியப்பட்டார். மிக முக்கியமான விஷயம் அதுதான். அப்போ இப்படி இருக்கும் பொழுது சில காலம் ஓடும்போது அதே பனி இஸ்ரவேலை சேர்ந்த ஒரு பெண் ஊற்றி இருந்தா. அவ அழகுக்கு எப்படி மார்க்க விஷயங்கள் வணக்க வழிபாடுல ஜுரைஜ் அந்த மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருந்தாரோ அதே மாதிரி இந்த பெண்மணி வந்து அழகுல அப்படி பேர் போனவ, ஒரு விபச்சாரியும் கூட. அப்போ இந்த சூழ்நிலையில என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, ஜுரைஜிட்ட போறா. என்ன ரொம்ப நல்லவராகிறார்ல, போய் தன்னை வந்து என்னோட இணைஞ்சிக்க, அதாவது விபச்சாரத்தை ஈடுபடு என்னோட அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல ஜுரைஜை ஈடுபடுத்த பார்க்குறா. ஆனால் அவர் கண்டுக்கிறவே இல்லை, மதிக்கவும் இல்லை. இது என்னடா இது, இந்த விபச்சாரிக்கு என்ன ஆச்சரியம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், என்னடா இது நம்மளை பார்த்து எல்லாரும் எப்படான்னு காத்துட்டீங்களோ, நான் இவன் வந்தா எப்படி நினைக்கிறான்ங்கிற அந்த ஒரு துணியோட பார்த்து ஒரு எண்ணத்தோட போயிடுறான். எப்படியாவது இவனை என் வயலில் உழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடுறா. பாருங்கள் சூழ்ச்சி எப்படி வருதுன்னு சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த கோபம் வருது. வந்த உடனே ஒரு ஆட்டிடையன், ஆடை மேய்க்கக்கூடிய ஒரு ஆட்டிடையன் அவன்கிட்ட போய், இந்த ஒரு உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், என்ன நீ அனுபவிச்சிக்க, அதாவது விபச்சாரத்தை என்னோட விபச்சாரத்தை ஈடுபட்டுக்க, உனக்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் ஒரு விஷயம், நான் வந்து இந்த மாதிரி இந்த எனக்கு பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், ஜுரைஜை காரணமாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண் என்ன செய்யுது சொல்லுது. இந்த விபச்சாரி அந்த ஜுரைஜை வந்து கேவலப்படுத்துகிற நோக்கத்தோடு தான் இதை செய்கிறாங்கிறத என்ன செய்யுது வெளிப்படுறதையாக சொல்லிடுச்சு. முடிஞ்சு இப்போ தகாதவர்களை ஈடுபட்டு முடிஞ்சு எல்லாம் போச்சு. கர்ப்பம் உண்டாயிருச்சு இந்த விபச்சாரி. அதுக்கு பிள்ளையும் பிறந்துருச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணுறா, இதுக்கு பாருங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு வெறி பாரு, கோபம் பாருங்க. நான் அதுதான் அந்த வார்த்தை சொன்னேன். எந்த அளவுக்கு அந்த ஜுரைஜுடைய வாழ்க்கையை கெடுக்கணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா அந்த பெண்மணி 1 வருட காலம் காத்திருந்து பிள்ளையை உண்டாகி அதுக்கு அந்த பிள்ளையும் பெற்றெடுத்து வர்றான்னா பார்த்துக்குங்க. அப்போ அவருடைய நேம கெடுக்கிறதுல எந்த அளவுக்கு அந்த பெண்மணிகிட்ட அந்த விபச்சாரிட்ட உறுதி இருந்ததுன்னு சொல்லி. அப்போ இப்படி ஒரு பேரை கெடுக்கிறதுக்காக சபைக்கு முன்னொரு சபையோர்களிடம் வந்து சொல்றா, அந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு ஜுரைஜ் தான் காரணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா, அவர் குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்போ மக்கள்லாம் கடும் ஆத்திரம். எப்படி ஒன்று ரொம்ப சிம்பிளா சொல்லவா, நாம எல்லாரும் ஒருத்தர் நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு அவரை பற்றி தப்பான நியூஸ் நினைச்சோம், இவனா அப்படி பண்ணா, என்னப்பா ஆச்சரியமா இருக்குதப்பா, நம்பவே முடியலையப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு விரக்தியும் ஒரு 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 இதுவும் ஏற்படுது, கோபம் ஏற்படுது. அப்படி கோபம் ஏற்படும் பொழுது, விரக்தி ஏற்படும் பொழுது மக்களுக்கு அது கோபமாக மாறி என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஜுரைஜை பிடிச்சி இறங்கி வாணி கீழே ஜுரைஜை கூப்பிடுறாங்க. அவர் எங்கே இருக்கிறாரு, அவர் கட்டின அந்த வணக்கஸ்தலம் இது இல்லை, ஒரு பள்ளியாசம் வச்சுக்கிறோமே, அல்லாஹ் வணங்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அது கொஞ்சம் உயரமாக இடம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இறங்கி வா, கீழே வா, நீ கீழே வா அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வந்தோடனே தரன்னு இழுத்துட்டு போய் அடித்து அவரை இது பண்ணி, எந்த மக்கள் நல்லவன் புகழ்ந்து இது பண்ணாங்களோ அதே மக்கள் தான். அதனால மக்கள்கிட்ட என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது, நற்பேரை வாங்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. சரியா? நல்லடியார்களிடம் நற்பேரை வாங்கணும்னு எதிர்பார்க்க தப்பு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அதே மூலதனமாக மாற்றக்கூடாது. ஏன் மக்கள்கிட்ட நம்ம வந்து சில நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கும் போது என்ன செய்வோம், சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ண வேண்டியிருக்கும் மார்க்க விஷயங்கள். அதனால அது என்னைக்கு என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. அல்லாஹ் மாத்திரம் முன்னிறுத்தினால் அல்லாஹ் எடுத்து நற்பேர் பெறலாம், மக்கள்கிட்டையும் நற்பேரை பெற முடியும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த நிலையை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அடிச்சு தரம் எடுத்துட்டு காயப்படுத்திடுறாங்க பாவம். அப்போ அந்த விபச்சாரி வந்துடுறான். விபச்சாரி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், சபையை கூடியெல்லாம் எங்கேயாச்சு
விபச்சாரியும் இந்த குழந்தையும் இருக்குது. ஜுரைஜும் வர்றாரு, வந்துட்டு இந்த அடி வாங்கி ஒரு வலுவிழந்தவராக இருக்கிறாரு. அப்போ எனக்கு தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு, தொழுவணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறாரு. சரி மக்கள்லாம் ஓகே அப்படின்னு. இந்த நேரத்தில் என்ன மக்கள்லாம் என்ன யோசிச்சுப்பாங்க, இவன் பண்ண காரியத்துக்கு ஒரு தொழுகை ஒரு கேடு நினைச்சுப்பாங்க இல்லையா? அப்படி இருந்தும் அதெல்லாம் நினைக்காம அவர் செய்ய வேண்டிய கடமை அந்த இடத்தையும் சரியாக சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு அந்த குழந்தை எங்கே அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த குழந்தைய கொண்டு வரப்படுது, காட்டின உடனே அது விரல வச்சு லேசாக வயிற்று ஒரு இது குத்து விட்டுட்டு ஒரு குத்து லேசாக அப்படி டச் பண்ணிவிட்டு, இந்த குழந்தை உன்னுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பிறந்த பச்சனை குழந்தை பேசுது. என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய தந்தை இன்ன ஆட்டிடையன் தான், அந்த ஆட்டிடையன் தான் என்னோட தந்தை என்று பேசிடுச்சு. பேசின உடனே மக்களுக்கு மன உளைச்சலா மனச்சங்கடமா தாங்க முடியல. அந்த அளவுக்கு மக்களுக்கு மன துயரம். ஏன்னா ஒரு கெட்டவன் ஏதோ தப்பு பண்ணியிருந்தான், இந்த இடத்துல தப்பு பண்ணாமல் அடி வாங்கியிருந்தாலும் சரிப்பா தப்பு பண்ணுறோம் தானப்பா அப்படின்னு போயிருக்கும். ஆனால் நல்லவராகவே அறியப்பட்டவர், நல்லவராகவே இருந்தவர், இப்போ இந்த பிரச்சனையிலையும் நல்லவராகவே இருந்தவரை நம்ம பிடிச்சி அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன ரீதியான ரொம்ப பெரிய ஒரு சங்கடத்துக்குள்ளாகிறாங்க எல்லா மக்களும். அதோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சம்பவத்தை அந்த பிள்ளை பேசுனதை பார்த்தோன்னே அப்போ எந்த அளவுக்கு மகத்துவம் அவர்கிட்ட இருக்குங்கிறத, அதாவது அல்லாவுடைய நாட்டப்படி குழந்தை பேசிச்சு சரியா? அப்போ அந்த அளவுக்கு அல்லா தாலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி வச்சுக்கிறான்னா அப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்க வேண்டியங்கிற மக்கள் உணர்ந்தவர்களாக சொல்லிட்டு நீங்கள் என்ன ஊன்னு சொல்லுங்கள். இந்த நீ கட்டின அந்த இதை இடிச்சிட்டாங்க, இதை அவர் வணங்கி வந்து அந்த வணக்கஸ்தலம் இருக்குது இல்லையா, அதையும் இடிச்சு விட்டாங்க. அதனால என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் தங்கத்தாலேயே உங்களுக்கு கட்டித்தரோம் செய்கிறாங்க. அதோட சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேணாம், நீ இருந்த மாதிரி களிமண்ணாலே கட்டி கொடுத்துருங்க போதுங்க. அப்போ இந்த களிமண் தானே போகும். அப்போ இந்த களிமண்ணாலே கட்டி கொடுக்குறாங்க. அவரை ஆற தழுவுறாங்க, அவர் நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. மக்கள் முத்தம் கொடுத்து அவரை, அதாவது நன்றி பாராட்டுறதோடு இல்லாமல் ஒரு மன்னிப்பு கலந்து அந்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு அந்த இடத்துல. அப்படியான ஒரு நிகழ்வு அங்கே நடந்துச்சுங்கிறத வரலாற்றில் பார்க்குறோம். ஆக தாயினுடைய சாபம் மோசமானது ஒன்று. ரெண்டாவது விஷயம், அல்லாஹ் எப்பேற்பட்ட சோதனை தந்தாலும் நாம் பிற மக்களினுடைய விஷயத்தில் கவனத்தோடும் அக்கறையோடும் ஒழுக்கத்தோடும் மாண்போடும் நடந்து கொண்டால், இரையச்சத்தோடு இருப்போமே ஆனால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த இடத்தில் சாட்சி பகர்வதற்கு போதுமானவன். இந்த சம்பவம் அதை உணர்த்துது. கால நெடுகிலும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அபிமார்களுக்கும் சரி நல்லடியார்களுக்கும் சரி உதவி புரிந்தே வந்திருக்கிறான், வந்து கொண்டே இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாமும் அதே போன்ற நல்லடியார்களில் ஒருவராக ஆக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மக்கள் நம்மளை வந்து மெச்சிக்கிறோன்னு நினைக்காம அல்லாஹ் நம்மளும் மெச்சிக்கிறோம். மலக்குமார்கள் பார்த்துட்டு போகும்போது அல்லாட்ட சொல்லுவாங்கல்ல நல்லடியார்களை பற்றி பல விதமாக ஹதீஸ் வருதா இல்லையா? அப்போ அல்லாஹ் சந்தோஷப்படுவான்ல. அந்த நல்லடியார்களில் ஒருவராக, ஜுரைஜி போன்ற நல்லடியார்கள் ஒருவராக நாமும் இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் யாவரும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 16க்கான கேள்வி. அந்த குழந்தையின் தந்தை யார்? இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் வைல்ட்லைன்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரைட் ஆப் நிறுவனத்தார்.